So the moral of the story is do what you like. உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப பிடிக்குமோ அதை செய்யுங்க. நீங்க எந்த வேலையை செய்யும் போது உங்க மனசும் மைண்டும் நிம்மதியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஃபீல் ஆகுதோ அந்த வேலையை உங்க ஃப்ரீ டைம்ல செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உங்க பெட்ஸோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்க பெட்ஸோட ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு சினிமா படங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் ஆகுது அப்படின்னா மூவி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களோட ஓவர் திங்கிங் ரெடியூஸ் ஆகும். அக்செப்ட், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டீங்க, இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். உங்க கடந்த காலத்துல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, அவங்களையும் மன்னிச்சிடுங்க.